இஸ்லாம் ஒரு புனிதமான மதம். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளின் சதியால் இந்த மதத்தை சேர்ந்த மக்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இஸ்லாம் மதம் தோன்றிய இடமாக கருதப்படுவதுதான் இந்த சவுதி அரேபியா. சவுதி அரேபியா என்று சொன்னவுடன் நம்மில் பலருக்கும் நினைவுக்கு வருவது பாலைவனமும் அங்கு தாராளமாக கிடைக்கும் எண்ணெய் வளமும் தான். ஆனால் இஸ்லாம் மதம் தோன்றிய இடமாக கருதப்படுவதும் அரேபிய நாடுகளில் சவுதி தான் இரண்டாவது மிகப்பெரிய நாடு என்பதும் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உலகில் அதிக அளவிலான எண்ணெய் வளம் ஏற்றுமதி செய்யப்படுவதும் சவுதி அரேபியாவில் தான் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி சவுதி பற்றிய பல ஃபேக்ட்ஸ்களை மற்றொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் இருக்கும் சில வினோத சட்டத்திட்டங்கள் பற்றி தான் காண இருக்கிறோம். இந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு வினோதமாக தோன்றினாலும் அவர்களது பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆபாச படங்களுக்கான தடை. ஆபாச படங்கள் சவுதி அரேபியாவில் கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட ஒன்றாக உள்ளது. உங்களது போன் அல்லது டேப்லெட் அல்லது கணினி என இவற்றில் ஏதாவது ஒன்றில் ஆபாச படம் இருந்தாலும் நீங்கள் கடுமையான தண்டனைக்கு ஆளாவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வைத்துள்ள போனும் சுடுதண்ணீருக்குள் போடப்படும். நீங்கள் டூரிஸ்டாக இருந்தாலும் சவுதிக்குள் நுழையும் போதே உங்களது போன்கள் செக் செய்யப்படும். அவற்றில் ஏதேனும் ஆபாச படங்கள் அல்லது வீடியோக்கள் இருந்தால் உடனடியாக டெலீட் செய்யப்பட்ட பின்னரே உங்களை உள்ளே செல்ல அனுமதிப்பார்கள். ஆபாச உடை அணிந்த பெண்களின் போட்டோக்கள் கூட உங்களது போன்களில் இருக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. காதலர் தின சிவப்பு ரோஜாக்கள். சவுதி அரேபியாவில் காதலர் தினம் கொண்டாடப்படுவதில்லை. முக்கியமாக அந்த நாட்களில் சவுதி நாட்டில் எந்த பூக்கடையிலும் சிவப்பு நிற ரோஜாக்கள் விற்கப்படுவதில்லையாம். அந்த தடையை மீறி யாரேனும் சிவப்பு ரோஜாக்கள் விற்றால் அந்த கடைக்கு வாழ்நாள் தடை போடப்பட்டு மூடப்படுமாம். அது மட்டுமல்ல, காதலர் தினத்தன்று யாரும் சிவப்பு நிற உடை அணியவே கூடாதாம். அப்படி யாரேனும் அணிந்திருப்பது தெரிய வந்தால் கடுமையான தண்டனைக்கு ஆளாவார்களாம். அது மட்டுமல்ல, பள்ளி சிறுமிகள் கூட இந்த நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் இப்படி தெரிந்தோ தெரியாமலோ சிவப்பு நிற உடையை காதலர் தினத்தன்று அணிந்து வந்துவிட்டால் உடனடியாக வீட்டிற்கு அனுப்பப்பட்டு உடை மாற்ற சொல்வார்களாம். சிவப்பு நிற ஸ்கார்ஃப் கூட அவர்கள் அணியக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. மால்களில் உள்ள விதிமுறை. சவுதி அரேபியாவில் மால்கள் இல்லாமல் இல்லை. அங்கும் மால்கள் உள்ளன. ஆனால் நம் நாட்டில் உள்ள மால்கள் போல் அல்ல. அந்த மால்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது, மால்களுக்கு ஆண்கள் தனியாகவோ அல்லது நண்பர்களுடன் கூட்டமாகவோ ஆண்கள் செல்லவே கூடாது. ஆண்கள் தங்களது குடும்பத்துடன் தான் மால்களுக்கு செல்ல முடியும். பெண்கள் தனியாகவும் செல்லலாம், குடும்பத்துடனும் செல்லலாம். இது பெண்களுக்கு எதிராக நடக்கும் தவறை குறைப்பதற்காக போடப்பட்ட விதிமுறை. அது மட்டுமல்ல, மால்களுக்குள் இருக்கும் கடைகளில் ஏதேனும் வாங்க வேண்டும் என்றால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள தனித்தனி வரிசையில் நின்றுதான் வாங்க வேண்டும். இந்த விதிமுறை சவுதி நாட்டு மக்களுக்கு மட்டுமே பொருந்தும். வெளிநாட்டு பயணிகளுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. தடை செய்யப்பட்ட தியேட்டர்கள். சவுதி அரேபியாவில் திரையரங்குகளுக்கு அனுமதி கிடையாதாம். ஏனென்றால் திரையரங்குகளில் ஆணும் பெண்ணும் ஒரே இடத்தில் அமர்ந்து பார்க்கும் சூழ்நிலை உருவாகும் என்பதால் அவற்றிற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லையாம். ஆனால் சில தனியார் நிறுவனங்கள் மட்டும் அவர்களது நிறுவனத்திற்குள்ளேயே தியேட்டர்கள் வைத்து நடத்தி வருகிறார்களாம். இந்த தியேட்டரில் அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்களாம். இதனால் சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் படம் பார்க்க வேண்டும் என்றால் தனது அண்டை நாடான பஹ்ரைனுக்கு சென்றுதான் படம் பார்க்க வேண்டுமாம். முதன்முறையாக சவுதி அரேபியாவில் சென்ற மாதம், அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி தான் தியேட்டர் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட இசை பள்ளிகள். சவுதி அரேபியாவில் இசை என்பது சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அவை பள்ளிகளிலோ அல்லது கல்லூரிகளிலோ கற்றுத்தரப்பட மாட்டாது. அது மட்டுமல்ல, மால்கள் மற்றும் கடைகளில் பாடல்கள் ஸ்பீக்கரில் போட அனுமதி கிடையாதாம். இருந்தாலும் சில இடங்களில் சட்டத்திற்கு புறம்பாக இசை கற்றுக் கொடுக்கப்படுகிறதாம். மற்ற மத மக்களுக்கு அனுமதி கிடையாது. சவுதியில் வாழும் மக்கள் கண்டிப்பாக இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டுமாம். ஏனென்றால் இங்குதான் இஸ்லாம் மதம் தோன்றியது என்ற நம்பிக்கை உள்ளதால் வேறு மதத்தின் மக்கள் இங்கு வாழ அனுமதிப்பதில்லையாம். யாராவது இஸ்லாம் மதத்தை தவிர வேறு ஏதாவது மதத்தை பின்பற்றுவது தெரிய வந்தால் அவருக்கு யோசிக்காமல் கூட மரண தண்டனை அளிக்கப்படுமாம். அது மட்டுமல்ல, வீட்டில் மற்ற மத புத்தகமோ அல்லது பைபிளோ இருக்கக்கூடாதாம். அதுவும் கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. பெண்கள் தனியே செல்ல அனுமதி கிடையாது. இந்த சட்டம் சற்றே வினோதமான சட்டமாகத்தான் இருக்கும். ஆனாலும் பெண்களின் பாதுகாப்பிற்காகத்தான் இந்த சட்டம் அங்கு நடைமுறையில் உள்ளது. சவுதியில் இருக்கும் 45 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் அந்த வீட்டின் பாதுகாவலர் அல்லது ஆண்மகனிடம் அனுமதி பெற்ற கையொப்பத்துடன் தான் வெளியே செல்ல முடியும். அதாவது தனியாக பெண்கள் வெளியே செல்ல அனுமதி கிடையாது. அப்படி செல்ல வேண்டும் என்றால் தனது வீட்டின் ஆணிடம் அனுமதி பெற்ற கையெழுத்துடன் தான் வெளியில் செல்ல வேண்டும். ஆனால் இப்போது கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. போனில் இதற்கென ஒரு மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் டிஜிட்டல் சிக்னேச்சர் பெற்றாலே போதுமாம். சிறுமிகள் வெளியே செல்ல வேண்டும் என்றால் கூட கண்டிப்பாக தனது தந்தையுடன் தான் செல்ல வேண்டுமாம். இது அவர்களது நாட்டின் பெண்களின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட விதிமுறை.
பெண்கள் வேலைக்கு செல்ல அனுமதி கிடையாது. சவுதியில் பெண்களின் படிப்பு விகிதம் அதிகம்தான். அந்த நாட்டில் உள்ள மொத்த பெண்களில் 67% பேர் படித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் படிப்பது வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, நல்ல குடும்ப பெண்ணாக இருக்க வேண்டும், நல்ல அம்மாவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். படித்த 67% பேரில் 80% பெண்கள் வெளியில் வேலை செய்யாமல் வீட்டில்தான் வேலை செய்கிறார்களாம். பெண்களின் அயல் நாட்டு கல்வி. சப்போஸ் ஒரு பெண் ஸ்காலர்ஷிப் மூலம் வெளிநாட்டில் படிக்க செல்கிறார் என்றால் தனியாக செல்ல முடியாது. அவரது அப்பா அல்லது அண்ணனுடன் தான் செல்ல வேண்டும். படிக்க செல்லும் நாட்டிலும் எங்கு சென்றாலும் அவரது அப்பாவுடன் தான் செல்ல வேண்டுமாம். அது மட்டுமல்ல, அந்த பெண் நம் நாட்டின் கலாச்சாரத்தை தான் தொடர்ந்து பின்பற்றுகிறாரா என்பதை கண்காணிக்க அரசு ஊழியர் ஒருவர் மாதம் ஒரு முறை அந்த பெண்ணை கண்காணித்து வருவாராம். படித்து முடித்தவுடன் வெளிநாட்டில் வேலை செய்ய அந்த பெண்ணுக்கு அனுமதி அளிப்பதில்லை. இது சற்றே வினோதமான விதிமுறைதான். உடற்பயிற்சி நிலையத்தில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. சவுதியில் பெண்களுக்கு ஜிம்மிற்கு செல்ல அனுமதி கிடையாது. அது மட்டுமல்ல, பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் பெண்கள் உடற்பயிற்சி செய்யவும் விளையாடவும் அனுமதி கிடையாது. சில தனியார் ஜிம்கள் பெண்களுக்கு என பிரத்யேகமாக வைத்து நடத்தி வருகின்றனர். ஆனால் அவையும் அரசு அனுமதி அளிக்கும் வரைதான் நடத்த முடியுமாம். அரசு எந்த நேரத்தில் மூட சொன்னாலும் அந்த ஜிம்மை மூடியாக வேண்டுமாம். சென்ற வருடம் வரை பள்ளிகளில் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் சென்ற வருடம் ஜூலை மாதம் முதல் பள்ளிகளில் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பேன்டு ட்ரிங்கிங் இன் ஏரோப்ளேன். டூரிஸ்டாக சவுதிக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக ஃப்ளைட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதாம். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பது தெரிய வந்தால் கண்டிப்பாக சவுதி நாட்டிற்குள் அனுமதிக்க மாட்டார்களாம். இந்த சட்டங்கள் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? சற்றே வினோதமாக தோன்றுகிறதா? இல்லை, அவர்களது பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார்களா? தங்களது கருத்தை நீங்கள் தாராளமாக கீழே பதிவு செய்யலாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.